சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. இப்போ பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தேவரீர் இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாக என்னுடைய கரங்களில் ஒப்பு தருகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற எல்லாருக்கும் நன்மை உண்டாக இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதற்கு சோதரம். நமக்கு முன் வைக்கப்பட்ட காலம் எப்படின்னே தெரியாது. நமக்கு அடுத்த, அதாவது அப்படின்னா இந்த நாள், அடுத்த நாள், அடுத்த மணி நேரம் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. என்ன ஆபத்து, என்ன சூழ்நிலை தெரியாது. நானும் இந்த ஒரு வாரத்தில் 5 பேர் போயிட்டாங்க. எனக்கு ஒரே மனசுக்குள்ள போராட்டமா இருந்து, என்னடா சொல்லி வச்சோமா லிஸ்ட் அடித்த மாதிரி போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அவங்க எல்லாருக்கும் விலைகள் இருந்தது, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான நிலைமையில் இருந்தது. அதனால் கடந்து போயிட்டார்கள். ஆனால் ஒரே ஊருக்குள்ள ஓயாம துஸ்திக்கு அடுத்தவர்களுக்கு வந்தால் என்ன நினைப்பான்? எனக்கே மனசுக்கு தாங்க முடியல. அதனால ஜெபம் பண்ணேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், மனுஷனுக்கு எப்பொழுது ஆபத்து நேரம்னு தெரியாது. அதுக்கு ஒன்று நீ ஜனங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னை உணர்த்தினார். அதனாலதான் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஆபத்துகள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவராய் கர்த்தர் அந்த ஆபத்திலே நம்மை காக்க, நம்முடைய குடும்பத்தை காக்க, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நான் முதல் இந்த 5 விதமான ஆபத்துகள் நடுவில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இங்க சொல்லுவேன். ஆனா இதுக்கு இடையில இந்த சங்கீதத்துல 4 முறை பலி 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 என்று வருகிறது. அதை நான் முதலாவது உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். பாருங்கள், ஃபர்ஸ்ட் பலியினால் கர்த்தரிடத்திலே உடன்படிக்கை பண்ணியிருக்கிற பரிசுத்தவான்களை ஆண்டவர் கூட்ட சொல்லுகிறார். பலியினால் உடன்படிக்கைன்னா நல்ல கவனிங்கள், ஆண்டவருக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிற அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை அந்த ஆபத்து காலத்தில், அப்படின்னா அந்த உபத்திர காலத்துக்கு முன்னால தேவன் ரகசிய வருகையிலே எடுத்துக்கிடுவார். ஒரு பகுதி சரி, அந்த கொடூரமான ஆபத்துகள் நடுவில் தேவனாய கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தவான்களை சந்தோஷமாக, சுகமாக, மகிழ்ச்சியாக ஆண்டவர் செய்கிறார், சேர்த்துக் கொள்கிறார். அப்ப அந்விதமான ஆபத்துகளுக்கு பரலோக தேவன் நம்மை விடுதலையாக்கி காக்கிறவராக இருக்கிறார். 2வது வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 8ஆம் வசனம். இங்க சொல்ற, நீ நல்ல ஸ்தோத்திர பலி எடுக்கிற, என்னை நேசிக்கிற, என் மேல் உன்னை அன்பா இருக்கிற, ஆதலால் உன் பலிகள் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், உனக்கு விரோதமான காரியங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதோட மாத்திரமல்ல, உன் தகன பலிகள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏசாயா 49:16 வாசிகள். ஆமா, பையவாயா பையவா, கடுமையான வேலை, உட்கார். ஏசாயா 49:16. சொல்லப்பட்டிருக்க கவனிங்க, திருமாசமா மாத்தி மாத்தி வாசிக்க. திருமாசி வாழ்ந்திருக்கிறேன், உன் மதில்கள்
எப்போது என் முன்னால் இருக்கிறேன். ரைட். இப்ப என்ன சொல்றாருன்னா கவனிங்க, உன் மதில்கள், மதில்கள் என்பது ரட்சிப்பு, ரட்சிப்பு. கவனிங்க, இங்க சொல்றாரு ஆண்டவர், உன் தகன பலி எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நீ பண்ணின அந்த ஸ்தோத்திர பலி, தகன பலி, ஒப்பு கொடுத்த பலி எனக்கு முன்பாக இருக்கிறது. அதை போல கவனிங்கள், உன்னுடைய மதில்கள், நான் ரட்சித்தேனே, உன்னை பாதுகாக்கிறேனே, அதுவும் என் முன்னால் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அப்ப நான் ஸ்தோத்திர பலி இடுவதனால தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அந்த பகுதியை ஆண்டவர் மறக்காமல் இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 14. கவனிங்க, சொல்ற ஆண்டவர், உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு என்ன உன் பொருத்தனையை செலுத்துங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, நாம் ஸ்தோத்திர பலியிட்டு நான் கவனிங்க ஒரு பொருத்தனை பண்ணிருப்போம், அதை செலுத்த சொல்ற ஆண்டவர். நிறைய பொருத்தனை இருக்கு, 2-3 பொருத்தனையை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னாகமம் 30:2, ஒருவர் உபாகமம் 23:21, 30:2. இந்த பொருத்தனை பண்ணா அதை மாறவே கூடாது. இத்தனை மணி ஜோம் பண்ணுவேன் சொல்லியாச்சுன்னா மாறக்கூடாது. ஆனா அத்தனை மணிக்கு வந்து நிற்பார். அப்போ பொருத்தனை செய், செலுத்துங்க. இது நம்ம செத்து போன சொந்த அக்கா தான் நமக்கு. ஆனா நான் இதை நிறைவேற்றாம அங்க போய் நான் உட்கார்ந்துருந்தா எனக்கு மனசுக்கு நல்லா இருக்காது, நிம்மதியா இருக்காது. அப்போ அந்த அக்கா தூக்கிட்டு போன பிற்பாடு தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த காரியம் முடியட்டும், அது வரை பொறுமையா இருந்தேன். 4 மணி தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு, போட்டோம்னு சொல்லி இருந்தோம். ஏன் நம்ம அப்படி செய்யறோம்னா, ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்காம விட மாட்டேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருக்கோம். என்ன சூழ்நிலை நடந்தாலும் உங்களை தேடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பொருத்தனைக்காகத்தான் நம்ம உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லுகிறோம். பொருத்தனை பண்ணுகிற ஆண்டவர் பிள்ளைகள் சொல் தவறக்கூடாது. ஒன்று. அடுத்தது வாசிப்போம், அந்த உபாகமம் 23:21. ஒரு காரியத்தை செய்து நேர்ந்திருப்போமானா தாமதம் செய்யாது. இது நான் கொடுங்க. எத்தனை மணி ஆராதனை? 4 மணி. நம்ம எப்போ வரோம்? இப்ப இன்னைக்கு பற்றி பிரச்சனை இல்லை. எப்போ வரோம்? 4:45, 5:15 வரோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த நேரத்தை தாமதப்படுத்துறோம். ஆளு சொல்றாரு, தாமதப்படுத்தாத, நீ முன்னால வந்துப்பா. ஒரு அம்மா 4 மணிக்கே அதிகாலை எட்டத்தோட வாரா, வருத்தத்தோடு வாரா ஆண்டவர் பார்க்கறதுக்கு. அவன் வரும்போது ஒரு மனசுல என்ன இருக்குன்னா, ஆண்டோடைய அந்த கல்லறையில கல் இருக்கு, எப்படி நமக்கா எவன் கல்லை புரட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாரா. வரும்போது பேசிட்டு வராங்க, ஒரு 4-5 அக்காமார் வராங்க, பேசிட்டு வராங்க. பேசினதே பரலோகம் ஆயிடுச்சு. உடனே ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்லை கட்டிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இருதயத்துக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை புரிஞ்சு கொண்டு தேவன் அடுத்த கட்ட தாமதம் இல்லாமல் அந்த வேலையை கத்த செய்தார். பொருத்தனை பண்ணினா தாமதிக்க கூடாது. நான் இப்ப சொல்றேன், நீ ஒருவருமே வரலன்னா நான் ஒரு 3 பாட்டு பாடி ஒரு அதிகாரத்தை வாசித்து செஞ்சிடணும், வழி கிடையாது, செய்யணும். அதான் ஒழுங்கு. போய் நேரம் சோத்திரம் பண்ணி ஆண்டவரை தேடி வைத்து காரியத்தை உண்மையாகவே நான் ரெஸ்ட் எடுக்கணும். 3 நாள் நான் 8 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும்? நெஞ்சும் வாயும் அது கண்டினியூ, லேசு இல்லை. அவன் நீ பண்ணாதான் அவனுக்கு புரியும். ஆனா படுத்து கொஞ்சம் படுத்தேன், தூங்கிட்டேன். ஆனா கரெக்டா டைம் ஆன உடனே ஆண்டை எழுப்பிவிட்டா, எதுத்தேன், முகத்தை தொடச்சேன், கழுவு கூட இல்லை, வந்துட்டேன். கஷ்டம்தான், நெருக்கடி தான். ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் தாமதிக்கவே கூடாது. அடுத்த ஒரு வார்த்தை வாசிட்டு நம்ம அடுத்த பக்கம் போயிடுவோம். வாசிப்போம். கதை சோதரம் ஓசியா 14:2.
ஓசியா 14:2. ஓசியா 14:2. ஆ ஆ ஆ கவனிங்க. வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்பி வரும்போது தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். தேவனாய கர்த்தர் நாம் செலுத்த வந்திருக்கிற எந்த காரியத்தையும் பரலோகம் நம்மை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறது. அப்படியானால நம்முடைய பொருத்தனைகள் தேவனுக்கு நேராய் நாம் செலுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அது சங்கீதம் 50:23 வாசிப்போம். 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவர் இப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தமிழ்மார் கவனிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரையா அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையில யாரை மகிமைப்படுத்துறோம்? தேவனை, கர்த்தரை. ஏன்னா என் பலியையும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் என் கனத்தையும் வேற ஒருவருக்கு கிடைக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். அப்படியானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணிடும் போது தேவனை நாம் மையப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். சரி, நான் இப்போ 5 விதமான ஆபத்துகள் நடுவில் ஆண்டவர் தம் ஜனத்தை எவ்விதமாய் நடத்துகிறார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கவனிங்கள். ஒரு பலவீனம், ஒரு தாங்க முடியாத வேதனை, ஒரு வியாதி, மனுஷரால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் கவனிச்சாங்க, என்ன வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்து ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த ஆபத்தில் இருந்து தேவன் விடுதலை தருவதற்கு வல்லவர். ஒருவேளை நடைமுறையில இந்த வியாதி வந்தா சுகமே ஆகான்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கலாம். அதை பத்தி நீங்க பார்க்க, அந்த மனுஷன் சொன்னது, டாக்டர் சொன்னது, அதை நீங்க பெருசுபடுத்தக்கூடாது. ஆனா ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். அதான் நம்மளும் ஒரு ஆபத்து இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கேன்சர். இல்லைங்களா? அது என்ன ஊர்ல இருக்காங்கன்னா சோதரர் நாகர்கோயில்ல ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த சிஸ்டர் இன்னைக்கு அந்த சர்ச்சைக்கு வந்திருந்தாங்க. நான் கன்னியாகுமரி போய் தான் சர்ச்சை வந்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு விதமான பலவீனம் இருக்கு பாச, டாக்டர் சொன்னாங்க உங்க காலில் நீ போயிருவேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க அதை நம்பா ஆண்டோரை சார்ந்து கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நான் தைரியம் சொல்லி சில காத்துக்க ஜெபம் பண்ணேன். எதையும் பார்க்காம சொல்லுங்க. நான் சொன்னேன், நீங்க ஏதாவது தப்பு தவறு பண்ணி இருந்தா அது அப்படியே சொல்லுங்க. ஏன்ட்ட சொல்லாண்டா. நீங்க உங்க சரீரத்துல தப்பு பண்ணி இருந்தா, மனசுல தப்பு பண்ணி இருந்தா, குடும்பத்தை தப்பு பண்ணி இருந்தா, தப்பு ஆனோட சொல்லிருங்க, சொல்லி அழுங்க. அதுக்கு மிஞ்சி கத்தர் வளர மாட்டார். பாவத்தை மறைக்கிறான், வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கைக்கு விட்டு இறக்கம் பெருவன் சொல்லிட்டார். அது சொன்னேன். அதை கூட்ட முடியல. நான் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு நான் சாப்பிட போகிறதுக்கு முன்னால திரும்ப வந்தாங்க. வந்து பாச எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அப்படின்னாங்க. இதே போதும், நீ கண்டினியூ பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் கிருபை வைப்பாற்றுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் விடுதலை தருகிறவர். அப்படியே தந்திருக்கார். வசனத்தின்படி பலரை நீ பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்புறம் வாழ முடியாத கண்டிஷன் இருந்திருக்கு, அத்தனை கர்த்தர் வாழ வச்சு ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் ஆபத்து நேரத்துல சுய புத்தியிலையோ சுய அறிவிலையோ சுய திறமையோ நான் நம்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நான் கூப்பிட்டா போதும். அவர் சொல்கிறார், ஆபத்துக்காக என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய் என்று சொல்லிட்டார். அதுக்கு மிஞ்சின வார்த்தை கிடையாது. உறுதியா இருக்கணும். என்ன ஆபத்தா இருக்கலாம், கடன் நெருக்கடி, வியாதி, அல்லது சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், அல்லது குடும்பத்தினுடைய நெருக்கங்கள், உலகத்தில் வருகிற பயங்கரமான பிரச்சனைகள், எதுவானாலும் ஆபத்து. ஆண்டவரை கூப்பிட்டா அவர் விடுதலை ஆக்குவார்,
கர்த்தரை வெளிப்படுத்த கிருபை செய்வார். நான் இப்போ முதல் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. இதுல என்ன ஆண்ட சொல்றாருன்னா, முதல் பகுதி விடுவிப்பார். என்ன பண்றார் சொல்லுங்க? விடுவிப்பார், விடுதலை தருவார். எப்படி விடுதலை தருவார்? நான் எண்ணுவதற்கும் நான் சிந்திப்பதற்கும் அப்பாற்பட்ட விடுதலையை அவர் தருவார். அதான் ஆணுடைய வேலை. எந்த சூழ்நிலை விடுவிப்பார். சரி, நான் இப்ப சொல்லித்தரேன், உங்களுக்கு புரிஞ்சுக்காங்க. ஒருத்தனுக்கு குடும்பத்தில் வந்து ஆபத்து இருந்துச்சு. அது யோசிப்புக்கு புளிய தூக்கி போட்டாங்க. அவன் வெளியே தெரியாம ஆண்டவரை பார்த்தான், கர்த்தர் விடுவித்தான். அப்புறம் பாபிலோன் கொண்டு போகப்பட்ட அனன்யா அசரியாவுக்கு அக்கினினால் ஆபத்து வந்துச்சு. அவர்களை ஒப்பு கொடுத்தாங்க, கர்த்தர் நம்புறாங்க, அக்கினிக்கு உள்ள போனாங்க, ஆனா கர்த்தர் விடுவித்தார். அப்புறம் அதே தானியேலுக்கு சிங்க கபியில போட்டாங்க, ஆனா கர்த்தர் அவனை விடுவித்தார். இந்த 3 சம்பவத்தை வசனத்துல பாக்குறீங்க. ஒன்னு சிங்கம், இன்னொன்னு அக்கினி, இன்னொன்னு கூலி. இந்த 3 சூழ்நிலையிலிருந்தும் பரலோகத்தின் தேவன் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து நீண்ட ஆயுசுக்கார வரையும் அதை பாதுகாத்திருக்கிறார். அப்படியானால் இதனால ஆராய்ச்சி வந்திருக்க உங்களுக்கு என்ன விதமான ஆபத்து வந்தாலும் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. நிச்சயம் கர்த்தர் விடுதலை ஆக்கி நீண்ட ஆண்டு காலம் சுகமாய் வாழ்வதற்கு அவர் உண்மையுள்ளவர் இருக்கார். அல்லேலூயா. அது முக்கியம். கர்த்தர் சோத்திரம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அடுத்த ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3 எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள செய்து இப்போ இவன் வந்து அவன் மனைவி அவன் பிள்ளைகள் நடுவுல சாட்சி சொல்றான். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் தேவன் என் விண்ணப்பத்துக்கு பதில் தந்தார். அல்லேலூயா. சரி, என்ன ஆபத்து நேரிட்டது சொல்ல? இவனுக்கு நேரிட்ட ஆபத்து தனிமை. இவனுக்கு நேரிட்ட ஆபத்து தனிமை. யாரும் கை கொடுக்க முடியாது. அப்பா அம்மா கைவிட்டாங்க. அண்ணன் கத்தி திட்டி வச்சிருக்கான், எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இங்க இருந்தா இவன் தலை போயிடும். அம்மா நைஸா, எப்பா அண்ணன் ஒண்ணு கொண்டு போடுவான், கத்தி தீட்டி வச்சிருக்கான், மாமா வீட்டுக்கு ஓடி போட்டான். அவன் தான் முதலையும் ஐடியா கொடுத்தான். இப்போ ஐடியா கொடுத்து ஓட சொல்லிட்டான், போயாச்சு. இப்போ தன்னை தனித்தவரா படுத்திருக்கான். பயம், நாளைக்கு எப்படி போகுதோ, என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ அப்படின்னு படுத்திருக்கான். அப்போ அந்த சொப்பனத்துல தேவனுக்கு தென்படுறார். தென்பட்ட போது அவனுங்க அவன் ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவரே, என்னோடு இருந்து என் கூட வந்து எனக்கு வஸ்திரம், உணவு, திரும்ப எங்க அப்பா வீட்டுக்கு வர பண்ணா நீ எனக்கு தேவனா இருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டான். அதான் ஆபத்து. இப்ப கவனிங்க, அவன் பண்ணின ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தான். உன் கூட வருவேன், உன்னோடு இருப்பேன், உனக்கு ஆகாரம் தருவேன், வஸ்திரம் தருவேன், உங்க அப்பா வீட்டுக்கு சுகமா திரும்பி வர பண்ணுவேன். 20 வருஷம் கழிச்சு அது திரும்பி வாரான். கவனிங்க, திரும்பி வாரான். திரும்பி வரும்போது மனைவி மாட்ட சொல்றான், எனக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு இடம் இருக்கு, அது முதல்ல லூஸா இருக்கு, பெத்தேலா இருக்கு. நான் இப்ப என்ன செய்யறேன்னா, அது நன்றி பலியாக ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னா கர்த்தர் எனக்கு சொன்னார். கவனிங்க, இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அவன் அண்ணன் சந்திச்சு கூப்பிட்ட போது இவன் போனா இன்னும் பிரச்சனை சொல்லி நைஸா அவன் சீகோன் இருக்கிற அந்த புத்திரர்கள் இடத்துல போய் தங்கிட்டான். அங்கே தீனானால ஒரு 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 சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தீனால் தீட்டுப்படுத்தப்பட்டா. அப்புறம் லேவியும் சிமியோன் எழும்பி அங்க உள்ள வாலிபுள்ள கொண்டுட்டான். கொன்ன உடனே அவன் பயப்படுறான். யாரு? யாக்கோபு பயப்படுறான்.
நான் சின்ன கூட்டமா இருக்கேனே, அவன்லாம் வந்து என்னை அடிப்பானே, என் பிள்ளைகளை கொண்டு விடுவானே, இந்த அநியாயம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பயப்படுதான். பயப்பட்ட போய் கத்த சொன்னாரு, இந்த பாரு, அவன் அடிப்பான் பிடிப்பாங்க பின்னால, நான் உனக்கு ஆபத்து நேரத்துல உனக்கு பதில் தந்திருக்கேன், நீ மறுபடியும் பலிபடுத்துக்கு போ, ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னார். வந்து ஜோம் பண்ணி பலிபடுத்துனா கத்தரால் பயங்கரம் உண்டாகி அந்த புத்திரர்கள் இவளை பின்தொடர்படிக்கு தேவன் முன்னின்று அழிச்சு போட்டார். ஆனா உண்மையா பயப்படுறான். வருவாங்களே, அடிப்பாங்களே, சூடாடுவாங்களே, என் பிள்ளைகள் போயிருமே அப்படின்னு பயப்படுறான். இல்ல கத்தர் பார்த்துட்டார். முன்னாடி ஒரு ஆபத்து வந்துச்சு உன் குடும்பத்துல இருந்து, உனக்கு ஆபத்து தந்தேன், இப்ப வேற பக்கம் ஆபத்து வருது, பயப்படாத, திரும்ப போய் பலி செலுத்து, கூப்பிடு, என்னை தேடிப்பா, உனக்கு உதவி செய்ய. அது மாதிரி கூப்பிட்டா கத்தர் ஆபத்தை மாட்டிட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ ஆண்டவர் அண்டி கொள்ளுங்க, வாய் திறந்து பேசுங்க, ஆண்டவர் போய் சொல்லுங்க, என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்க, அப்படின்னா தான் கத்தர் உதவி செய்வார். இது ரெண்டாவது என்னன்னா, ஜபத்துக்கு பதில் அளித்தார் ஆபத்து காலத்தில். சரி, அடுத்த ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். அங்கேயும் எல்லாமே வரும். அதன் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். அங்க விடுவிச்சா, இங்க ஜபத்தை கேட்டா, இங்க என்ன தெரியுமா வந்தா ஆதரவா இருந்தார். சங்கீதக்கார தாவீதுக்கு அந்த ஆபத்து நேரிட்ட போது ஆதரவா இருந்தார். எதிராய் வந்த ஜனங்களே உள்ள வரவிடாம ஆதரவாய் கத்தர் வந்துட்டார். இப்போ இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஆபத்து காலத்துல தாவீது கத்தரை கூட்ட போது ஆண்டவர் அவனுக்கு ஆதரவா வந்துட்டார். நீங்க எத்தனை பிள்ளை வளர்த்தாலும், எத்தனை சொந்த பந்தம் கூட இருந்தாலும், 10 அனுபவமோடு கூட பிறந்தாலும், ஒரு நாள் ஆபத்துக்கு கை கொடுக்க மாட்டான். கை கொடுக்க மாட்டான். ஆமா, நீங்க பகல் கனவோட காணாங்க, கை கொடுக்க மாட்டான். ஒருவேளை அந்நிய ஒரு படம் தண்ணி தந்துருவான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆபத்துக்கு கை கொடுக்க மாட்டான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுக்கு 7 அண்ணன்மார் இருக்கான், 8வது பிள்ளைதான், அக்கா தங்கச்சி 4 பேர் இருக்கா, ஒரு ஆளு அவனுக்கு ஆபத்துல இருக்கல, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அவன் தேடுனதுனால குறுக்க வந்து பயப்படாப்பா, உங்க அப்பா அம்மா 7 அண்ணன் தம்பி 4 அக்காமார், ஒரு ஆள் உனக்கு கை கொடுக்க மாட்டான், நான் உனக்கு ஆதரவா இருக்கேன் அப்படின்னு உள்ள வந்தார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், எவ்வளவு ஆசீர்வாதமான ஆண்டவர். கதை சோதரம். சவுலு கௌதாரியா வேட்டையாட போல வேட்டையாடுதான். அந்த நேரத்தில் ஒரு வருஷத்துல வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 27:1. வாசிங்க. 1 சாமுவேல் 27:1. உள்ளத்துல ஒரு பயம் இருக்கு பாருங்க. ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், அவர் அபிஷேகம் இருக்கு, கத்தர் இருக்கிறார், அவன் பெரிய யுத்த புருஷன். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு கொலையத்தை கொண்டிருக்கான், அந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கான். அவன் மனசால உள்ளத்துல அடிச்சு என்னைக்காவது ஒரு நாள் சவுல் போலதான் போறான். இது அவன் வாழ்க்கையில உண்டான ஒரு பயம். ஆனா உண்மையா கத்தர் விட்டார்? அப்படி விடவே இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், அறியாமலோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு சூழ்நிலைனால அந்த பயம் உங்களுக்கு வரலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நிச்சயம் உனக்கு நான் ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் 2 வசனம் கூட உங்களுக்கு வாசிக்க போறேன். இவன்
மலைகள் வனாந்தரத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கான். 1 நாளாகமம் 12:1 வாசிங்க. 1 நாளாகமம் 12:1. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கவனிங்க. தேவன் ஆதரவா இருக்கும்போது, கவனிச்சாங்க, தேவன் ஆதரவா இருக்கும்போது, கவனிங்க, ஆதரவா இருக்கும்போது இவனுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக மற்ற ஜனங்களை கொண்டு வர. இவன் கூப்பிடல, வாங்க கூட கூடல. இப்ப திரும்ப வாசிக்க போறோம். 1 நாளாகமம் 12:1 திரும்ப வாசிமா. மறைவா இருக்கா, ஒழிச்சிட்டு இருக்கான். அவனுங்க யாருக்கு ஒத்தாசை செய்த? தாவீதுக்கு. வில் வீரரும் கவன்கள் எறிவதற்கும் பாருங்க, ஒவ்வொரு குரூப்பும் ஆதரவா வருது. தேவர் ஆதரவா வரும்போது முதல்ல கவுனறிறவன் வில் வித்தக்காரன் உள்ள வச்சான். இடதுகை பழக்கம் உள்ள 1000 பேர் அவர் உள்ள வச்சான். இப்போ 8ஆம் வசனத்துல இன்னொரு கோத்திரம் உள்ள வருது. 16 வாசிமா. 16 இந்த ஊழியத்துல ஆண்டவர் ஆதரவு வரும்போது, எந்த ஊழியத்தில் ஆதரவு வரும்போது ஒன்னொன்னா வரும், கூட்டமா வர பண்ணுவார். ஆதரவாய் ஆண்டவர் செய்வார், வர பண்ணுவார். அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் இருக்கு. என்னோட அண்ணாளோட என் பிள்ளைகளோட கூட இந்த 6ஆம் வசனத்துல கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இல்லாம நடக்காது. தாவீதோடு கர்த்தர் இருந்தா அவன் ஆண்டவரை பார்த்து அவன் பயம் இருக்கானா, எழுத்துப்படி பயம் இருக்கு. ஆனா ஆண்டு ஆதரவாய் வந்த போது ஆதரவான ஜனங்களை கர்த்தர் வர பண்ணினார். அல்லேலூயா. 16 வசனமா? 16 வசனங்களா? 16 அப்போ 18 ஆவியானவர் இறங்கி ஒருவனை வச்சு பேசுறார். நீங்க பாருங்க, சேர்ந்ததோடு கூட இல்ல, தேவன் அங்கீகரிக்கிறார். வந்திருக்க ஒருத்தர் ஆவியானவர் இறங்கி, தாவீதே பயப்படாதீங்க, நாங்க உங்களோடு கூட இருப்போம் சொன்னது யாரு? ஆவியானவர். மனிதன் உள்ளது இறங்கி சொல்றார். 19 வாசிங்க. கவனிங்க, யுத்தத்து போறான். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் மனாசே புத்திரர்கள் அந்த தாவியோடு கூட ஒரு பெரிய குறிப்பு சேர்ந்து 38 இருந்து 40 வாசித்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் இருக்கு. 38, 39 வாசிமா. தாவீதை வேண்டான்னு ஒதுக்கினவன், தள்ளினவன், மோசம் பண்ணவன் அத்தனை பேரும் தாவீதுக்கு ஆதரவாக கர்த்தரே வர பண்ணினார். இப்ப நல்ல கவனிங்க, நான் 10 பேரை பிடிச்சி சபைக்குள்ள கொண்டு வருவது பெருசா, கர்த்தரே கொண்டு வருவது பெருசா? அதுதான். அந்த வேலை நடக்கணும், அந்த வேலை கர்த்தர் நடத்தணும். அதுக்கு நான் உத்தரவாதம் பண்ணணும், அழணும், உபவாசிக்கணும், செய்யான்னு சொல்லணும், காத்திருக்கணும். அப்பொழுதுதான்
கர்த்தர் அந்த வேலையை செய்வார். கர்த்தர் தாவீதை ஆண்டவருக்கு ஆதரவாக கர்த்தர் வந்தார். அதுக்கு தக்க மற்ற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆதரவாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. வில்ல கொண்டு வந்தவன், ஈட்டியை கொண்டு வந்தவன், கவரை கொண்டு வந்தவன், பட்டயத்தை கொண்டவன், பரிசையை கொண்டு வந்தவன் எல்லாம் வந்தான். சாப்பாடு கொண்டு வந்தான். இல்லையா? படிச்சா ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு நன்மையான காரியங்கள் செஞ்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு ஆபத்து காலத்துல ஆதரவு வரும்போது அனைத்தும் ஆதரவாக அவர் நடத்துகிறார். ஒரு வருஷத்தை வாசிக்க போறோம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. அகற்றி கவனிங்க கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட ஆதரவா இருக்கிற அடையாளம் என்னன்னா, அருவருப்புகள், அசுத்தங்கள், தேவையற்ற காரியங்களை அகற்ற வேண்டும். கர்த்தர் இருக்கான்னு சொல்லி அசுத்தத்துக்குள்ள போனா கர்த்தர் இல்ல. தம்பி வழங்குதாமா? அந்த சொல்றோம். கர்த்தர் கூட இருந்தா அருவருப்புகள், அசுத்தங்கள், பொல்லாத செய்வான், மிரட்டுவான், அகற்றுவான், தேவரை பிரியமுள்ள காரியத்தை நம்மளை விட்டு நீக்கிடுவான். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பலேலூயா. அப்ப சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பார்த்து கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவனை தேடி வந்தார்கள், ஆதரவாய் மாறினார்கள், அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேடி வந்தார்கள், ஆதரவாய் மாறினார்கள், கீழ்ப்படிந்தார்கள். நம்மோடு கர்த்தர் இருப்பாரானால் நாம் அருவருப்புகள், அசுத்தங்கள், பொல்லாதவர்களை நம்மை விட்டு அகற்றும் போது கர்த்தர் ஆதரவான ஜனங்களை கொண்டு வருவதற்கு உண்மையில கர்த்தரார்கள். அல்லேலூயா. 3ஆவது சொல்றேன். சங்கீதம் 37:19. சீக்கிரம் 2 சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஆபத்து காலத்தில் போதும். ஆபத்து வரும்போது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கிறவராக. அல்லேலூயா. அப்படியானால் நமக்கு ஏற்படுகிற எந்த ஆபத்துகளாலும் தேவனாய கர்த்தர் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காக்கிறவராக. அல்லேலூயா. இந்த சம்பவத்துக்கு ஒண்ணு சொல்றேன். தானியேலுக்கும் அனனியா மிஷாவேலுக்கும், அதாவது அக்கினியும் சிங்ககபிக்கு முன்னால ஒரு ஆபத்து இருக்கு. அக்கினி 3ஆம் அதிகாரம், சிங்ககபி 6ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னால ஒரு ஆபத்து இருக்கு. கரெக்ட். இப்போ சொல்ல போறேன். இது அல்லேலூயா. இது தானியேலை முழுமை அழிச்சிடணும்னு பிளான் பண்ணிச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்த ஆபத்து. எது? அக்கினி, சிங்ககபி. இது தெரியாம வந்த ஆபத்து. நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தை கண்டார். அது சொப்பனம் மறந்து போச்சு. அது அர்த்தம் தெரியல. எல்லாரையும் கூப்பிட்டு பேசியாச்சு. அவன் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? சொப்பனமும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும். உடனே அந்த கல்தேசர், சோசியர், பெலிஸ்தியர்கள் எல்லாம் சொன்னாங்க, இது முடியாது. அப்போ தலையை வெட்டி விட்டான். அப்போ உடனே சொல்லிட்டான், அந்த சோசியர், கல்தேயர் எல்லாம் சொல்லிட்டான், தானியேல் தலையை போட்டணும், அவனை பிடிச்சு கொண்டு விட்டுரும் சொல்லி தானியேலை பிடிச்சு கொண்டாச்சு. அப்ப ராஜாட்ட சொல்றான், கொஞ்சம் அவகாசம் மட்டும் தாங்க, ஜோம் பண்ணி அவன்கிட்ட கேட்கும், அவகாசம் தாங்க அப்படின்னு சொல்லுதான். அப்போ இவனுக்கு இயற்கையா வருகிற ஆபத்து இல்லாம திடீர்னு வந்த ஆபத்து. தானியேலை கொல்ல பார்க்காங்க. எல்லா பிரதானிகளும் தானியேலை தேடி பிடிச்சாச்சு. அப்ப ராஜாட்ட போய் கேட்க, கொஞ்ச நாள் கொஞ்சம் தவணை தாங்க சொல்லி அன்னைக்கு போய் தானியேலும் அந்த 3 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க.
கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார். நடந்தது தெரியுமா? அந்த ஆபத்துல தானியேல் மட்டும் இல்ல, அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அத்தனை சோசியல் கல்ச்சர் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை இவனால் உண்டானது. அந்த 276 பேர் பவுலோடு கூட கப்பல்ல போன போது பவுல் நிமித்தம் மற்ற எல்லாருக்கும் அந்த மரணம் வராமல் பாதுகாத்தது போல அந்த பாபிலோன் தேசத்தில் அத்தனை அந்த பெரியவர்களுக்கு எல்லாம் இவன் நிமித்தம் தேவன் கட்டளையிட்டார். அந்த ஆபத்துல அவனுங்க அவன் போய் நைட்டு ஜோம் பண்ணான். ஆண்டவர் நேபுகாத்நேச்சர் ஒரு காரியம் கண்டிருக்கானா என்னன்னு தெரியலப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி உடனே கத்தை வெளிப்படுத்தார். இப்படிதான் ஒரு சிலையை கண்டா அவன் அந்த தலை பொண்ணு மீதி எல்லாம் அப்படிப்பா சொல்லி கொடுத்துரு. இவனுக்கு பின்னால 6 அரசாட்சி வரும். கடைசியில இரும்பு களிமண் இருக்கும். அந்த இடத்துல கைகளால் பெருக்கப்படாத கல் வரும். அது நான் தான் ஒரே சிலையை அடிச்சு உடைப்பேன். அப்புறம் 6 வருஷம் அரசாட்சி பண்ணுவேன். பயப்படா சொல்லு அப்படின்ட்டு அடிச்சாலே அடி. நீரே தலை, அது பொண்ணு அப்படின்ட்டான். அவ்வளவுதான். உமக்கு அப்புறம் வரு அத்தனையும் சரியான ஆட்கள் கிடையாது. அப்புறம் இரும்பு வெண்கலம் எல்லாம் குறைஞ்ச குவாலிட்டி. கடைசியில களிமண்ணும் இரும்பு ஒண்ணு சேராது. அவன் சொல்லி காத்து சொல்லி கொடுத்து அவ்வளவுதான். உடனே ராஜா பிடிச்சி அவனை உயர்த்தி எல்லாத்துக்கும் மேல தூக்கி வச்சுட்டான். அல்லேலூயா. ஒரு ஆபத்து அவனுக்கு அரியணை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. அப்படி அவனுடைய வாழ்க்கையில ஆபத்து நேரிடும் போது எல்லாரும் போல இல்லாம இருந்தாலும் நம்மையும் சத்துரு சேதப்படுத்தபடி பார்க்கிறான். செய்ய வேண்டிய என்னன்னா ஜெபம் பண்ணிட்டா போதும், கர்த்தர் காரியத்தை செய்வார். அல்லேலூயா. படிங்க அந்த தானியேல் 2:19 கலந்து. தானியேல் 2:19 கொஞ்சம் சீக்கிரம். தானியேல் 2:19. தானியேல் எங்க இருக்குன்னு தெரியல. வெளிப்பட்ட பிற்பாடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம என்ன தெரியுமா, ஆண்டவர் ஒரு புது கார் தாரும், ஒரு புது சைக்கிள் தாரும், புது ஒரு பைக்கு தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். தந்துருவார். அதோட சரி, ஆமே முடிஞ்சு போச்சு. நன்மை பெற்ற பிற்பாடு தேவன் என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது தானியேல் செய்தா, அதனாலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். நான் அடுத்த 2 வேகமா சொல்லி முடிக்க போறேன். 91 சங்கீதம் 15 வசனம். 91 சங்கீதம் 15 வசனம். கவனிங்க, இந்த ஆபத்துல கவனிங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். இந்த ஆபத்துல ஆண்டவர் கூட இருக்கிறார் சொல்லி தானே இயேசு கிறிஸ்து அக்கறை போ வாங்க சொல்லி கடல்ல கப்பல்ல ஏறினா எல்லாரும் ஏறினாங்க. இயேசு கிறிஸ்து பின்னணியத்துல தயனை வச்சு படுத்திருக்காரு. கடுமையா கடல் கொந்தளிக்கு, சூறாவளி காற்று. சீசன் சொன்னாங்க, ஐயரே நாங்க மடிந்து போகணும்னு சொன்னாங்க. ஆனா சொன்னார், பயப்படாது, நான் தான் கூட இருக்கேனே. முதல்ல செத்தா யார் சாகணும்? நான் தான் சாகணும். நான் தான் படுத்திருக்கேன், நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஆபத்துல ஆண்டவரை கூட இருந்து அவர்களை தப்புவிக்கிறார், அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். தானியேல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்போ வாசியாண்டா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அவன் அதுக்கப்புறம் பேச முடியாத சூழ்நிலை உருவாகும், எங்கேயுமே சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பார், வாயை மூடிட்டு இருக்காத, ஒரு பயிலும் உன் மேல கை போடுவதில்லை. இந்த படத்துல எனக்கு ஆட்கள் உண்டு, பேசு அப்படின்றார். அப்புறம் பிடிச்சிருவான். அவ்வளவுதான், கொஞ்சம் சொன்னா போதாதா அவன் சொல்லி அவன் பிடிச்சி காரியங்களை செய்வான். பேச முடியாத இடத்துல மௌனப்படும் பொழுது கத்த தைரியப்படுத்தி கூட இருந்து பேசுன்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக சொல்லி நான் ஜெபம் பண்ண போறோம். நீதிமொழிகள் 1:33. நீதிமொழிகள் 1:33. கர்த்தர் செய்து கொடுக்கிற எவனோ
கவனிங்க கவனிங்க. நீ ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து உண்மையானால் ஆண்டு சொல்றார், ஆபத்து வந்தாலும் விக்கிரமின்றி நீ வாசம் பண்ணுவ, அமைதலா இருப்ப. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்களுக்கு உதாரணம் சொல்றாரு. அப்போ சில 12ஆம் அதிகாரத்துல நாளைக்கு பேதுருவ தலையை வெட்ட போறான். அதுக்கு முந்தின வாரம் யாக்கோபு தலையை அறுத்தாச்சு. மறுநாள் பேதுரு தலையை வெட்ட போறான். அங்க கொண்டு வச்சிருக்காங்க சிறைச்சாலையில். 3 காவல் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு காவலுக்கு 4 பேர், 12 பேர் காவலுக்கு இருக்கான். நாளை சாவுன்னு சொன்ன யார் தூக்கம் வருமா? சும்மே வர மாட்டேங்குது. இது வேற வந்தா விளக்கமா வராது. நடத்த தெரியுமா? அவன் நல்லா தூக்கிட்டான். இவன் என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் கத்தரை சேர்த்திருக்கேன், செய்து கொடுத்திருக்கேன், அவர் நலமா காரியம் செய்வாரு, செய்வார். போயிட்டான், நிம்மதிட்டான். நிச்சயம் தூக்கம் வராது. ஆனா அவன் ஒரு காரியம் அறிஞ்சவன். அதான் நான் கத்தரை செய்து கொடுத்திருக்கேன், கத்து சித்தப்படிதான் வாழ்றேன், இந்த ஆபத்து வந்திருக்கு, அவர் தெரியாம ஒண்ணும் வராது. விடிஞ்சா கத்தி வைப்பான், இல்லைன்னா விடுதலை. இந்த 2 தான் நடக்க போகுது. அவ்வளவு தெரியும். தூங்கிட்டான். தேவதூத வந்து தட்டி எழுப்பி ட்ரெஸ்ஸ போடுறா, செருப்ப போடுறா, போட்டு 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவலை தாண்டி வெளியே வரும்போது சொப்பனம் கண்டு போடுறானா. தூத கை முடிச்சு விட்டு அவளை தூக்கம். உனக்கு புரியுதா சொல்வது? அவளை தூக்கம். சொப்பர அவன் விட்டுட்டு நடுத்தர விட்டுட்டு ஓடிவிட்டார். தூத ஓடிவிட்டான். அங்கே போய் பார்க்க அழகாகல. ஆஹா, நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட தெரு. அவன் ஜம்மனை வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டான். என்ன காரணம் தெரியுமா? விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான். ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன். அல்லேலூயா. ஆனாலே தேவனாய் கர்த்தர் 5 விதமான ஆபத்துகளுக்கு தேவன் நம்மை விலக்கி காக்கிறார். ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் சோதரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்திலே தேவனாய் கர்த்தர் பதில் தருகிறார். ஆபத்திலே நமக்கு ஆதரவாய் மாறுகிறார். ஆபத்திலே வெட்கப்படுத்தாமல் காக்கிறார். ஆபத்திலே தேவன் நம்மோடு கூட நம்மை உதவி செய்கிறார். ஆபத்திலே அமைதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார்.